ஹலோ, வணக்கம். வெல்கம் டு பெரியவ்ஸ் இன் அவர் யூடியூப் சேனல். நம்ம இப்போ பத்துகே முருகன் டெம்பிளோட அடிவாரத்தில் ஒரு ஆர்ட் கேலரி இருக்குங்க. அதுக்கு தான் வந்திருக்கோம். இதோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 5 வெள்ளி வாங்குவாங்க ஒருத்தருக்கு. நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷனும் இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். நம்ம பே பண்ணோம்னா நம்ம கையில் ஒரு டேக் கட்டுவாங்க. அதை வச்சு நம்ம உள்ளே போயிடலாம். ஸோ உள்ளே நம்ம என்ட்ரு ஆன உடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு பெரிய அந்த ஃபவுண்டன்லேருந்து வர தண்ணிலாம் இருக்கும். அதில் நிறைய மீன்கள் இருக்குங்க. அந்த மீன்கள் வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துல எங்கே திரும்பினாலும் நிறைய மீன்கள் இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் மனசுக்கு. இந்த இடம் எங்கே இருக்குன்னா அப்படியே பேக் சைடு இருக்கும். கோவிலுக்கு பேக் சைடு இருக்கும், அடிவாரத்தில் இருக்க கோவிலுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரிட்ஜு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த பிரிட்ஜில் வந்து நம்ம போயிட்டு நம்ம பார்க்கலாம். இது அப்படியே அந்த அடிவார கோவிலுக்கு அப்படியே பேக் சைடு இருக்கும். ஸோ இந்த கோவிலுக்கு வரவங்க, பத்துகே முருகன் கோவிலுக்கு வரவங்க எல்லாருமே இங்கே வந்து இதை விசிட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மனசுக்கு இதமாக இருக்கும். நல்லா ஒரு 1 ஹவருக்கு மேலே நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே ஒரு சின்ன அருவி மாதிரி கொட்டுது பார்த்தீங்களா? அதுக்கு மேலே இருக்கிற டெம்பிள் தான் வந்து சிவன் டெம்பிள். அந்த விநாயகர் டெம்பிளுக்கு உள்ளார ஒரு 10, 15 படிக்கட்டு போனால் ஒரு சிவன் டெம்பிள் இருக்குன்னு சொன்னேன்ல, அதுதாங்க இது. இங்கே ஒரு ஆமை வேற போகுது, ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அருவி இருக்குது. அங்கே வந்து நமக்கு ஸ்டோன் பெஞ்ச்லாம் இருக்கும். அங்கே உட்காந்து நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். அந்த அருவி முன்னாடி நம்ம உட்காந்து ஃபோட்டோலாம் எடுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் லைட் செட்டிங்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஸோ குழந்தைங்களோட வரவங்க கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு இடமா இருக்குது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இங்கேருந்து முடிச்சுட்டு நம்ம அப்படியே போனோம்னா ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம தமிழர்களோட வாழ்வியல் பற்றி, வாழ்முறைகள் பற்றிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து தமிழ் பற்றின புராண கதைகள் பற்றிலாம் எல்லாமே அதில் நிறைய வந்து காட்சி படமாக வச்சுருப்பாங்கங்க. இதுக்கு தனியான என்ட்ரன்ஸ் டிக்கெட்லாம் கிடையாது. நம்ம முன்னாடி வாங்கினோம் இல்லையா, அந்த 5 வெள்ளியிலே தான் இதுவும் இன்க்ளூடாக இருக்கும். ரொம்ப நல்லா இருக்குது இது பார்க்குறதுக்கு. திருக்குறள் எல்லாமே காட்சி விளக்கப்படமாக கொடுத்துருப்பாங்க. 1330 குறளும் இருக்கும். அதோட ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு விளக்கப்படம் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. திருக்குறள் மட்டும் இல்லாமல் கடவுள்கள் பற்றி, அதுக்கப்புறம் முருகன் எப்படி பிறந்தாரு, அவர் இந்த உலகத்தில் அவதரிக்கிறதுக்கான காரணம் என்ன, அவர் வந்து எப்படி வளர்ந்தாரு, யாரெல்லாம் அவரை வளர்த்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி அவர் போர் புரிஞ்சார், எப்படி திருமணம் பண்ணார், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே அதில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து இதை பார்க்கும்போது நம்மளோட தமிழர்களோட வாழ்வியல் முறை பற்றியும் அவர்கள்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்கன்றத பற்றியும் நம்ம இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். நிறைய கதைகளை கேட்டு தெரிஞ்சிருப்போம் இல்லையா, அதே மாதிரி இங்கே காட்சி படமாக கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு நமக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து படிக்கிறதுக்கு. இங்கே வந்து நமக்கு கண்டிப்பாக 30 நிமிஷத்துக்கு மேலே நம்மளால் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இந்த ஒரு இடத்துல மட்டும் அவ்வளோ நிறைய கொடுத்துருப்பாங்கங்க. நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்கன்னாவே, பத்துகே வந்தீங்கன்னாவே கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். உலகம் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த உலகத்தில் வந்து என்னென்ன உயிரினங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் எப்படி உருவானுச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அங்கே போகும்போது. ஸோ அதோட அந்த லைட் செட்டிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் வந்து அந்த கலர்ஸ், அந்த பெயிண்டிங், அந்த லைட் செட்டிங் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு.
இதெல்லாம் பார்த்து முடித்து வரும்போது இன்னொரு என்ட்ரன்ஸ் இருக்கும். அங்கே வந்து இந்த ஊர்வனங்கள்லாம் வச்சுருப்பாங்க. பாம்பு, தேள் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. எல்லாம் ஒரு கண்ணாடி பெட்டியில் தான் வச்சுருப்பாங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் பாம்புகள் வந்து வச்சுருப்பாங்கங்க. இந்த என்ட்ரன்ஸ் பின்டூ மாஸ்ன்னு இருக்கு இல்லையா, அங்கே வந்து பாம்பு, ஓணான், தேள் இந்த மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க. நமக்கு வேணும்னா உள்ளே போய் எல்லாருமே பார்க்கலாம். நமக்கு ஃபோட்டோ வேணும்னா கூட நம்ம வந்து அந்த பாம்புகளை கைகளில் எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சில பாம்பு வச்சுருக்காங்க, அதை எடுத்து கொடுப்பாங்க. நமக்கு ஃபோட்டோஸும் அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்து முடித்து வந்தோம்னா இங்கே ஒரு கலைக்கூடம் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். கீ செயின், ஹேட்டு, அதுக்கப்புறம் கண்ணாடி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க. இதெல்லாம் நமக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே குழந்தைங்க விளையாடுறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்கும். டாய் கார்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் குழந்தைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே நிறைய பேர்ட்ஸ் இருக்கும். அந்த பேர்ட்ஸோட நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். மயில்கள் இருக்கும். பீகாக் மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பேரட், இந்த மாதிரி கிளிகள், இதெல்லாம் நல்ல பெரிய பெரிய கிளிகள்லாம் இருக்கும். நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே, நன்றி.